5 கேமரா, 5 சாய்ஸ். இதில் எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்க போகுது அப்படின்றது இந்த வீடியோவில் கிளியர் ஆகும். நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா 70% ஆஃப் த பிகினர் ஃபோட்டோகிராஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க யூஸே பண்ண போகாத ஃபீச்சர்ஸ்க்கு ஜாஸ்தியாக காசு கொடுப்பாங்க. பெஸ்ட் பட்ஜெட் கேமரா எது, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்துட்டே இருக்கீங்க, கன்ஃபியூஸ் ஆகுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ஃபன்னாக 5 என்ட்ரி லெவல் கேமரா வந்து மோத விட்டு எது வின் பண்ண போகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த கம்பேரிசன் வந்து ஒரு WWE ராயல் ரம்பிள் மேட்ச் மாதிரி பார்க்க போகிறோம். 90s கிட்டுக்கு இது ரொம்ப ஈஸியாக என்னன்னு தெரியும். பட் ஒரு ராயல் ரம்பிள் மேட்ச் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 பிளேயர்ஸ் இருப்பாங்க, அவங்க உள்ள ரிங்குள்ளே போய் வந்து சண்டை போட ஆரம்பிப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் திருப்பி ஒரு பெல் அடிக்கும், இன்னொரு பிளேயர் என்ட்ரு ஆகும். இந்த மாதிரி நிறைய பிளேயர் என்ட்ரு ஆகிட்டே இருப்பாங்க. ஃபைனலி லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் யார், அவங்க தான் வந்து வின்னராக இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டைலில் இந்த 5 கேமரா வந்து நம்ம வந்து பார்க்கணும். இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேமராவும் ஒரு விஷயத்தில் ஸ்பெஷலாக இருக்கும், அது என்னன்னு பார்க்கலாம். அண்ட் நான் இன்னைக்கு கேமரா வாங்குறேன் அப்படின்னா எந்த கேமரா பிக் பண்ணேன் அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுவேன். நம்ம ஃபர்ஸ்ட் பிளேயர் அல்லது கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 3000D கேனான். இது வந்து ஒரு டிஎஸ்எல்ஆர் பிக்ன கேமரா. ரெண்டாவது கேமராவும் கேனான் தான், இது வந்து 1500D. மூணாவது கேமராவும் கேனான் தான், பட் இது வந்து மிரர்லெஸ் R100. நம்ம அடுத்த 2 பிளேயர் அல்லது கேமரா பார்த்தீங்கன்னா வேறு பிராண்ட். ஒன்று வந்து நிக்கான் Z30, இன்னொன்று வந்து சோனியில் ஆல்ஃபா 6100. ஸோ ரவுண்ட் 1 வந்து ப்ரைஸ் கேட்டகரி. ஃபர்ஸ்ட் நம்ம இறக்க போகிற 2 பிளேயர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று கேனான் 3000D, இன்னொன்று 1500D. ரொம்ப கிளியராக 35,000 to 38,000 இருக்கிறனால இந்த கேட்டகரியில் முன்கூட்டியே வின்னராக இருக்க போகிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3000D தான். ஸோ ஃபஸ்ட்டு 1500D இது ஈஸியாக கால் பண்ணுவோம். அடுத்த என்ட்ரி ஆகிற பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R100 வந்து பயங்கரமாக ஃபீச்சர் ரிச்சாக இருந்து டஃப் கொடுத்தாலும் அகைன் காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது 3000D தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். இதே மாதிரி தான் Z30 and A600 இதெல்லாம் காஸ்ட்லேருந்து கூட போயிட்டே தான் இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி முன்கூட்டியே இதில் வந்து ரொம்ப ஈஸியாக வின் பண்ணுற ஒரு மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000D. பட் 3000D இதில் வின்னராக இருந்தாலும் நம்ம ரன்னர் அப்பாக 2 ப்ளேஸ் கொடுப்போம். ஒன்று வந்து R100, இன்னொன்று A6100. இது ரெண்டுமே ஒரு சிம்பிளான விஷயத்தை பேஸ் பண்ணி மாறும். வேல்யூ ஃபார் மணி. நம்ம வந்து எவ்வளோ தூரம் காசு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து அது வேல்யூபிளாக இருக்கிறது கேமரா பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். உங்ககிட்ட பட்ஜெட் வேறு ஆப்ஷனே கிடையாது, இவ்வளோ தான் மினிமம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 3000D வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் நீங்கள் கன்சிடர் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து வந்து அமௌண்ட்டை விட்டுட்டு வேல்யூ ஃபார் மணி தான் நீங்கள் ஜாஸ்தியாக பார்க்கணும். ரெண்டாவது ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இமேஜ் குவாலிட்டி. இந்த கேட்டகரியில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா APS-C கேமரா. முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், கெனான் கேமராஸ்க்கும் சோனி அண்ட் நிக்கானுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. கெனான் கேமராஸும் மற்ற சோனி அண்ட் நிக்கான் கேமராஸ்க்கும் ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கெனான் கேமராக்கு ஃபோக்கல் லென்த் மல்டிப்ளையர் 1.66 போட்டிங்க அப்படின்னா கெனானுக்கும் நிக்கானுக்கும் 1.5x தான் போடுவீங்க. கொஞ்சம் இதோட சென்சார் சைஸ் வந்து பெருசு கிராப்பில். ஸோ ஒரு 50mm லென்ஸ் வந்து நீங்கள் வந்து கெனான் கிராப் சென்சரில் போட்டிங்கன்னா அது 80mm இருக்கும். இதே நிக்கான் அல்லது சோனியோட கிராப் சென்சரில் போட்டிங்கன்னா அது 75mm இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 பிளேயர்ஸை இறக்குனதுக்கப்புறம் உடனே பார்த்தீங்கன்னா 1500D வந்து 3000D ஈஸியாக பீட் பண்ணிடும். ஒன்று வந்து மெகா பிக்சல், 3000D பார்த்தீங்கன்னா 18 மெகா பிக்சல் தான். 1500D வந்து பார்த்தீங்கன்னா 24 மெகா பிக்சல். ஸோ ரெண்டுமே ஒரே சென்சராக இருந்து இது வந்து மெகா பிக்சல் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதுக்கப்புறம் R100ஓட என்ட்ரி. R100 and 1500Dயோட பேட்டரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்டென்ஸாக இருக்கும். பட் சிம்பிளாக ப்ராசஸர் ஸ்பீடில் கண்டிப்பாக R100 வந்து 1500Dயை பீட் பண்ணிடும். கரண்ட்டாக லீடிங்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா R100. பட் நிக்கான் Z30 வந்தோன்னா கண்டிப்பாக R100 கொஞ்சம் அடி வாங்கும். ஸோ நிக்கான் Z30 வந்து ஈக்குவலாக பேட்டரி கொடுத்துட்ருக்க டைமில் சோனி A6100 வந்து சைலண்ட்டாக வந்து எல்லாரையும் தூக்கிட்டு பேட்டில் வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். சோனி வந்து மிரர்லெஸ் ஃபீல்டில் ஒரு ரெவல்யூஷனரி பிளேயர். ஸோ இவங்களோட இந்த A6100 வந்து கண்டிப்பாக இமேஜ் குவாலிட்டியில் இந்த கேமராலாம் பார்க்கும்போது பெட்டராக இருக்கும். என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ், கண்டிப்பாக காஸ்ட் வந்து கூட இருக்கும். ஸோ இந்த ரவுண்டோட கிளியர் அண்ட் ரொம்ப போல்டான வின்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A6100. ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்லேயும் இன்டென்ஸாக விளையாண்டனால 3000D and 1500D இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இம்பாக்டே கிரியேட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஈஸியாக ஃபஸ்ட்டு R100 வந்து இந்த 2 மாடலையும் பீட் பண்ணிடும். R100ல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 143 AF பாயிண்ட்ஸ் இருக்குது. பட் நிக்கான் Z30யோட என்ட்ரி வரும்போது இந்த கேமராவும் ஈஸியாக காலியாகும். ஏன் அப்படின்னா நிக்கானில் ஃபஸ்ட்டு ஆல்மோஸ்ட் 209 AF பாயிண்ட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் டச் ஸ்க்ரீன் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது. இது பத்தாதுன்னு அந்த ஸ்க்ரீனை வந்து நீங்கள் வந்து ஃப்ளிப் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் ஈஸியாக வந்து பீட் பண்ணிடும். ஸோ இந்த இடத்துல Z30 வந்து ஒரு நல்ல கண்டெய்னராக இருந்தாலும் மறுபடியும் சோனியில் A6100 வந்து சைலண்ட்டாக இதை வந்து தூக்கிட்டு போயிட்டே இருக்கும். ஆட்டோ ஃபோக்கஸ்க்கு ரொம்ப பேர் போன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோனி மிரர்லெஸ் கேமராஸ். அதில் இந்த A6100ஓட ஆட்டோ ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதில் வந்து ஆல்மோஸ்ட் 400 AF பாயிண்ட்ஸ் இருக்குது. ரியல் டைம் ஐ ட்ராக்கிங் இருக்குது. ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து Z30 நாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த ரவுண்டோட கிளியர் வின்னர் அகைன் பார்த்தீங்கன்னா A6100. பட் கண்டிப்பாக ரன்னர் அப் பொசிஷனில் நீங்கள் வந்து Z30 வந்து வச்சுக்கலாம். அடுத்த ரவுண்ட் வந்து பேட்டரி லைஃப்.
ஸோ போன ரவுண்டில் ரொம்ப மோசமாக தோத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இந்த ரவுண்டில் வந்து 3000D and 1500D வந்து என்ட்ரி ஆகும்போது அவங்க வந்து ஃப்ரெஷ் கண்டென்டர்ஸாக இருக்காங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா டிஎஸ்எல்ஆரோட ஷார்ட்ஸ் பர் சார்ஜ் வந்து கண்டிப்பாக மிரர்லெஸோட ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா மிரர்லெஸ் வந்து பேட்டரி வந்து அதிகமாக அப்சார்ப் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ 3000D and 1500D ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈஸிலி 500 ஷார்ட்ஸ் பர் சார்ஜ் கொடுக்கும். R100 பார்த்தீங்கன்னா 250 ஷார்ட்ஸ் கொடுத்தா பெரிய விஷயம். ஸோ இந்த ரெண்டு பிளேயரும் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது R100 and Z30 என்டர் ஆவாங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 250 ஷார்ட்ஸ் பர் சார்ஜ், இன்னொன்று வந்து 300 ஷார்ட்ஸ் பர் சார்ஜ் தான் இருக்கும். இது ரெண்டுமே வந்து ஈஸியாக இந்த டிஎஸ்எல்ஆர் கேமராஸோட தோற்று. கண்டிப்பாக A600 வந்து ஒரு டஃப் கொடுத்தாலும் இதுவுமே 400 to 450 ஷார்ட்ஸ் தான் மேக்ஸிமம் ஒரு சார்ஜ் கொடுக்கும். ஸோ இந்த ரவுண்டில் கிளியர் வின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா டை. ஒன்று வந்து 3000D, இன்னொன்று வந்து 1500D. ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற ரவுண்ட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஷூட்டிங் அல்லது ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட். போன ரவுண்டில் கான்ஃபிடென்ட்டாக மிரர்லெஸ்ஸை வந்து பீட் பண்ணியிருந்தாலும் இந்த ரவுண்டில் 3000D and 1500D வந்து ஷார்ட்ஸ் பர் செகண்டில் ரொம்ப முன்னாடியே வந்து தோற்றுருவாங்க. இதோட ஷார்ட்ஸ் பர் செகண்ட் பார்த்தீங்கன்னா 3 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் தான் வரும். ஃபர்ஸ்ட்டே வந்து R100 வந்து 6 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் கண்டினியூஸ் ஸ்பீடு வச்சு இந்த ரெண்டு கேமரா வந்து காலி பண்ணுது. பட் இந்த கேட்டகரியில் ஹெவி வெயிட் அண்ட் லெஜெண்டாக இருக்கிறது கண்டிப்பாக வந்து Z30 அண்ட் அதை தாண்டி A6100. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 11 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வந்து ஈஸியாக எலக்ட்ரானிக் ஷட்டரில் கொடுக்கும். ஸோ ஆக்ஷன் அண்ட் ஃபாஸ்ட் பேஸ் ஃபோட்டோகிராஃபியில் வந்து இதில் எடுக்கிறது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த ரவுண்டோட கிளியர் வினர்ஸ் பார்த்தீங்கன்னா A6100 and Z30. மெயினாக நம்ம வந்து ஃபோட்டோகிராஃபி பார்த்துட்டு இருக்கனால லைட்டாக வந்து இந்த வீடியோ ஃபீச்சர்ஸ் வந்து டச் பண்ணுவோம். இந்த ரவுண்டில் 3000D and 1500D பிகினிங்லேயே வாக் ஓவரே கொடுத்துருவாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப பேசிக்கான வீடியோ ஃபீச்சர்ஸ். ஸோ ஆக்சுவல் ஃபைட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா R100, Z30 அண்ட் சோனி A6100. R100ல் பார்த்தீங்கன்னா 4K வீடியோ இருக்குது, பட் க்ராப்டாக தான் இருக்கும். A6100 பார்த்தீங்கன்னா 4K மட்டும் இல்லாமல் சுப்பீரியர் ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து மூவிக்கும் இருக்குது. பட் Z30 பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டில் ஃபோட்டோகிராஃபி போக வீடியோகிராஃபிலையும் லீடிங்கில் இருக்கிறது இந்த மாடல் தான். இந்த மாடல் வந்து ஃபோட்டோகிராஃபிக்கு ஈக்குவலாக இருந்தாலும் அதே அளவுக்கு வீடியோகிராஃபிக்கும் டெய்லர் பண்ணப்பட்ட ஒரு மாடல். இதில் வந்து 4K வந்து அன்க்ராப்டாக இருக்குது அண்ட் ஆட்டோ ஃபோக்கஸும் ஸ்மூத் அண்ட் ட்ராக்கிங்கோடு இருக்கிறனால கண்டிப்பாக இந்த ரவுண்டில் வந்து இதுதான் வந்து வின் பண்ணும். ஸோ இந்த எக்ஸிபிஷன் ரவுண்டோட ஸ்பெஷல் மென்ஷன் பார்த்தீங்கன்னா நிக்கான் Z30. ஸோ அடுத்து நம்ம வந்து ஒரு கேமராவுக்கும் ஒரு அவார்டு கொடுப்போம். பட் அதுக்கு முன்னாடி இந்த கேமரா எல்லாமே நம்ம வந்து ப்ரீஃபாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு 3000D. 3000D கெனானோட ஒரு முக்கியமான அண்ட் ஒன்லி அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ். இப்போ நீங்கள் வந்து நான் வந்து 35,000 to 37,000 வந்து கையில் வச்சுருக்கேன். இந்த தீபாவளிக்கு என்னால் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஒரு 2 தீபாவளிக்கு அப்புறம் வேணும்னா நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப கிளியராக இருக்கீங்கன்னா திஸ் இஸ் த கேமரா ஃபார் யூ. ஸோ எப்படி பார்த்தாலும் ஃபோட்டோகிராஃபி வந்து இந்த டிவைஸை நம்பி இருந்தாலும் கடைசியில் அந்த படைப்பு அல்லது ஃபோட்டோ வந்து உங்களோட தான் இருக்க போகுது. ப்ரோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரைஸ் அண்ட் பேட்டரி. கான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீச்சர்ஸுமே இது வந்து லிமிட்டடாக தான் இருக்கும். அடுத்த கேமரா வந்து 1500D. இது வந்து 3000Dயோட கொஞ்சம் ஒரு பெட்டர் வேரியன்ட் தான். ஸோ ப்ராக்டிக்கலாக இது ரெண்டுமே ட்வின்ஸாக நீங்கள் ட்ரீட் பண்ணிக்கலாம். எனக்கு இதுலேருந்து இன்னொரு 5K 4K வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது ப்ராப்ளமே இல்லை அப்படின்னா நீங்கள் 1500D உங்கள் என்ட்ரி லெவல் கேமராவாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஃபீச்சர்ஸை ஜாஸ்தியாக பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் 3000லேருந்து 1500D போகிறது போல நீங்கள் R100 மூவ் பண்ணிடலாம். இந்த கேமராவோட ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா அகைன் ப்ரைஸ், குவாலிட்டி பெட்டர் தென் 3000D. கான்ஸ் அகைன் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் லிமிட்டடாக தான். அடுத்து R100. இது வந்து கொஞ்சம் நியூவர் மிரர்லெஸ் கேமரா. என்ட்ரி லெவலில் லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த கேமரா சூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இது ரொம்ப காம்பேக்ட். டிஎஸ்எல்ஆரை விட இந்த ரேஞ்சில் இருக்க டிஎஸ்எல்ஆரை விட இது கொஞ்சம் அட்வான்ஸ். மிரர்லெஸ் அப்படின்ற அப்கிரேட் நீங்கள் ஃபீல் பண்ணாலும் இந்த கேமராலையும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய மிஸ் ஆகுது. இந்த கேமராவோட ப்ரோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சீப்பஸ்ட் மிரர்லெஸ் கேமரா வந்து R100 தான். இது போக அதோட காம்பேக்ட் அண்ட் கொஞ்சம் நியூவராக இருக்கிற ஃபீச்சர்ஸ் வந்து ப்ரோஸ்ன்னு சொல்லலாம். கான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு டச் ஸ்க்ரீனோ ஒரு ஃப்ளிப் ஸ்க்ரீன் கூட இந்த கேமராவில் வந்து கிடையாது. Z30 அப்படின்றது வந்து நிக்கானில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மாடல். நிக்கான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல தேவையில்லாத ஃபீச்சர்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுல கொஞ்சம் போல்டாக மூவ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா வியூ ஃபைண்டரே வந்து இந்த கேமராவில் கிடையாது. ஸோ எப்போ மிரர்லெஸ் கேமரா வந்ததோ அப்போவே வந்து இந்த வியூ ஃபைண்டரில் பார்க்குறத விட்டுட்டு டைரெக்டாக எல்சிடியில் பார்த்து எடுக்கிறது தான் வந்து நார்மல் ஆயிடுச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வியூ ஃபைண்டரை அவங்க டோட்டலாக டெலீட் பண்ணிட்டாங்க. இது இல்லாமல் ஃபோட்டோகிராஃபிக்கு நிறைய ரிச்சாக ஃபீச்சர்ஸ் இருக்குது அண்ட் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கும் இந்த ஃபீச்சர் ரிச்சாக தான் இருக்குது. இதோட ப்ரோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் குவாலிட்டி, வீடியோ அண்ட் காம்பேக்ட் டிசைன். இதோட கான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு அந்த வியூ ஃபைண்டர் இல்லாத கான்ஸாக பார்க்கலாம். இன்னொன்று பேட்டரி ஷார்ட்ஸ் பர் சார்ஜ் வந்து கம்மி. சோனி பார்த்தீங்கன்னா மிரர்லெஸ் ஸ்பேஸில் ரொம்ப ஏர்லியாகவே வந்து நிறையா மாடல்ஸ் ரிலீஸ் பண்ணி அந்த ஸ்பேஸை வந்து பயங்கரமாக ரெவல்யூஷனைஸ் பண்ணிட்டாங்க. அதனால அவங்களுக்கு எப்போவுமே இந்த மிரர்லெஸ் டெக்னாலஜியில் ஒரு ஹெட் ஸ்டார்ட் இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த A6100க்கும் அந்த அட்வான்டேஜ் இருக்குது. சுப்பீரியர் ஆட்டோ ஃபோக்கஸ், லோ லைட் பர்ஃபார்மன்ஸ், ஃபோட்டோகிராஃபராக இருந்தாலும் சரி கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தாலும் சரி இவங்களுக்கு கேட்டர் பண்ணுறதுனால இந்த கேமரா வந்து ஒரு ப்ரீமியமான சார்ஜ். சீப்பஸ்ட்டாக இல்லை அப்படின்னாலும் இது வந்து கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணி. இதோட ப்ரோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆட்டோ ஃபோக்கஸ், லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் வீடியோ. கான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு என்ட்ரி லெவல் கேமராக்கு இதோட காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி.
ஃபஸ்ட்டு வந்து பட்ஜெட் சாம்பியன். இது வந்து 3000D. என்ட்ரி லெவலில் நம்ம ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை போட்டு ஒரு கேமரா உடனே வாங்க முடியும் அப்படின்னா இந்த கேமரா. அடுத்து என்டியூரன்ஸ் சாம்பியன். இது வந்து பேருக்காக கொடுக்குற அவார்டு தான். 1500D பார்த்தீங்கன்னா 3000Dயோட கொஞ்சம் பெட்டர் அண்ட் பேட்டரி லைஃப் வந்து நல்லா இருக்கும். அடுத்த அவார்டு வந்து பெஸ்ட் ஆல்ரவுண்டர். இது வந்து 600 போகுது. இது வந்து இதுக்கு முன்னாடி இருக்க 2 DSLR-ஓட கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். பட் இதுக்கு மேலே இருக்கிற அடுத்த 2 மிரர்லெஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் வந்து கம்மி தான். அடுத்த அவார்டு பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் மாஸ்டர். இது வந்து நிக்கான் Z30க்கு. இதோட சைஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்க்காக இந்த அவார்டு. ஃபைனலி லெஜெண்ட் அவார்டு. இது வந்து சோனி A6100 தான். இது வந்து என்ட்ரி லெவல் சீப்பாக இல்லைனாலும் கண்டிப்பாக ப்ரீமியம் அண்ட் வேல்யூ ஃபார் மணி. ஸோ ஃபைனலாக நான் எந்த கேமரா வாங்குவேன்? எடுத்த உடனே நான் 2 கேமராவை இந்த 5 கேமராலேருந்து எலிமினேட் பண்ணுவேன். ஒன்று வந்து 1500D, இன்னொன்று வந்து Z30. இப்போது நீங்கள் இந்த 1500D அல்லது 3000D இதில் ஏதாவது ஒன்றை வந்து எலிமினேட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்து ட்வின் கேமராஸ் மாதிரி தான். Z30 ஏன் எலிமினேட் பண்ணுறேன்னா, நான் Z30 வரைக்கும் போகிறேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காசு போட்டு நான் கண்டிப்பாக வந்து A6100 வந்து வாங்கிடுவேன். ஸோ இப்போ நமக்கு இருக்கிற கேமரா பார்த்தீங்கன்னா ஒன்று 3000D, இன்னொன்று 600 அண்ட் A6100. இப்போது நான் 14 இயர்ஸாக ஃபோட்டோகிராஃபியில் இருக்கிறனால எனக்கு ரொம்ப கிளியராக தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, ஃபோட்டோகிராஃபி வந்து டெக்னிக்கல் ஸ்கில்லாக இருக்கிறத விட கண்டிப்பாக ஆர்டிஸ்டிக் ஸ்கில்லாக இருக்கிறது தான் ஜாஸ்தி. ஸோ இது எந்த கேமரா சூஸ் பண்ணாலும் விஷயம் கிடையாது. நம்ம எவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறோம், நம்ம எவ்வளோ தூரம் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் போய் இந்த ஃபோட்டோகிராஃபியை வந்து கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்றது தான் இருக்குது. ஸோ இதை கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இருக்கிற டிசிஷன் வந்து பட்ஜெட். பட்ஜெட்டை வந்து டிஃப்ரெண்ட் பீப்புள் டிஃப்ரெண்ட்டாக அஃபெக்ட் ஆகும். இப்போது உங்ககிட்ட பட்ஜெட் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 3000D யூஸ் பண்ணுவீங்க. என்னோட ஒப்பீனியன் இந்த இடத்துல என்ன அப்படின்னா, நீங்கள் இல்லை நான் இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் போட்டு 600 வாங்க போகிறேன் அப்படின்னா, நான் இந்த இடத்துல என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் மணி சேர்த்து கண்டிப்பாக சோனி ஆல்ஃபா 6100 தான் வாங்குவேன். ஒன்று பேசிக், அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா போய் இருக்கிற மாடல் தான் வாங்குவேன். இதில் இன்னொரு ஃபேக்டர் கண்டிப்பாக ப்ளே பண்ண போகிறது என்ன அப்படின்னா, இது வந்து எனக்கு சொல்கிறதுக்கு சோகமாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, DSLR வந்து அவங்க ரெடியூஸ் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்காங்க. கெனான்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் 15 கேமரா காமிச்சேன், அதில் 5 வந்து DSLR, 10 வந்து மிரர்லெஸ் ஆகிடுச்சு. ஸோ மிரர்லெஸ் சூஸ் பண்ணுறது ஆப்வியஸாக ஒரு பெட்டர் ஆப்ஷன். அப்படி பார்க்குறோம் அப்படின்னா ஒன்று 600 இல்லாட்டி A600 தான் நம்ம வந்து பார்க்கணும். ஃபைனலி ஒரு ட்விஸ்ட்னால நமக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 600 அண்ட் A6100. நான் வந்து ஃபர்ஸ்ட் வாங்கின கேமரா 5D Mark II, ரெண்டாவது வாங்கின கேமரா 6D, மூணாவது வாங்குற கேமரா வந்து Canon RP. அடுத்து நான் வாங்க போகிற கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று 600 இல்லாட்டி A6100 இருக்கும். நான் வந்து இந்த சேனலில் வந்து பேசிக்ஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி, பிகினர் ஃபோட்டோகிராஃபி கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றனால கண்டிப்பாக ஒரு பிகினர் கேமரா வச்சு கற்றுக் கொடுக்குறது பெட்டராக இருக்கும் அப்படின்றனால கூடி சீக்கிரம் இந்த 2 கேமராவில் ஏதாவது ஒரு கேமரா நான் கண்டிப்பாக வாங்க போகிறேன். ஸோ என்னோட சாய்ஸ் என்ன அப்படின்றது லைவாக ஒரு சில மாதத்தில் உங்களுக்கு தெரியும். இதில் நான் எந்த கேமரா சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஹாப்பி கிளிக்கிங்.